ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்துச்சு, இந்த பிரபஞ்ச சக்தினால எனக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன். அது கூட பிரமிட் மெடிடேஷனை என்ன, பிரமிட் மெடிடேஷன் கேம்ப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, போனோ ப்ரேயர் மூலமாக வீட்டில் மணி பிளான்ட் வளர்த்துட்ருக்கேன். 100% இது உண்மைங்க. இந்த ப்ரேயருக்கு அப்புறம் என்னோட மணி பிளான்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 15லேருந்து 20 நாள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றும் போது நல்லா வளர்ந்துருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் எமோட்டோ அவர் ஒரு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணிக்கும் நினைவாற்றல் இருக்கு. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அன்னைக்கு அந்த ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டின் பேரில் நான் வீட்டில் இதே வார்த்தையை தண்ணிக்கும் லவ்வுக்கும் தேங்கிக்கும் உள்ள தொடர்புனால நான் வீட்டில் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்தேன். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நிறைய செடி வாங்கி வச்சு வளர்ப்போம். ஆனால் தண்ணி சரியில்லாதனால எங்களால் அதை வளர்க்க முடியல. அப்போ தான் இந்த ப்ரேயரை பற்றி தெரிஞ்சுட்டு போன ப்ரேயரை யூஸ் பண்ணினேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ நாள் வளராத செடி இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் ஒரு செடி வருமா வராதா அப்படின்னு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த செடி புதுசாக இப்போ இலை விட்டுருக்குது. ஏற்கனவே ஒரு இலை விட்டு இப்போ அடுத்த இலை விட போகுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லவ், தேங்க்யூங்கிற 2 வார்த்தையை தான் சொன்னேன். அதுக்கான பலன் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் வேணும்னா இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க இது பிஃபோர் ப்ரேயர். இந்த போன ப்ரேயர் சொல்கிறதுக்கு முன்னாடி வளர்ந்த செடி. இந்த செடியில் ஒரு சில செடியில் வாடி போய் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிக்கப் ஆகி நிறைய லீஃபை விட ஆரம்பிச்சிச்சு. தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் நன்றி உணர்வை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னா நமக்கு அபரிமிதமான சக்தியை, அபரிமிதமான வளங்களை நமக்கு அள்ளி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் என்னோடய லைஃப்பில் தேங்க் பண்ணுறதையும் சரி, அன்பு செலுத்துறதையும் சரி விடாமல் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் என் லைஃப்பில் நல்லாவே மாற்றம் இருக்குது. இப்போ இந்த செடி இதில் இருக்கிறதெல்லாம் புதுசான செடிகள். இப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எடுத்த செடி. இதுதான் புதுசாக லீஃப் விட்டது. நல்லா பெரிய இலையாவே விட்டுருக்குது. இந்த தொட்டி தான் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நல்ல இலை விட்டு வந்துட்டுருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.